வீடு கட்டி வாழக்கூடிய பழக்கம் மனித இனத்தை தவிர பறவைகள் மற்றும் விலங்குகள் கிட்டையும் இருக்கு. இதுல பறவையோட கூடுகள் ரொம்பவே சிறப்பான ஒரு அமைப்பா இருக்கும். இந்த மாதிரியான கூடுகளை நம்ம நினைச்சா கூட அவ்வளவு சுலபமா உருவாக்க முடியாது. ஆனா பறவைகள் ரொம்ப சாதாரணமா அதே நேரத்துல சிறப்பான கூடுகளை கட்டுதுங்க. அப்படி ரொம்ப சிறப்பான முறையில கூடு கட்டக்கூடிய பறவைகளை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். இந்த பறவை கூடுகள் எல்லாமே நம்ம வியந்து பார்க்குற அளவுக்கு சிறப்பானதா இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஹேமர் காப் ஆப்பிரிக்க கண்டத்துல உள்ள மாலி நாட்டுல அதிகமா வாழக்கூடிய பறவை தான் ஹேமர் காப். இது ஓரளவுக்கு பெரிய பறவை. ஆனா இது கட்டக்கூடிய கூடு ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். அந்த கூடு எந்த அளவுக்கு பெருசா இருக்கும் அப்படின்னா அந்த கூட்டுக்குள்ள மனிதர்கள் கூட உட்கார முடியும். இந்த பறவை இனத்துல ஆண் பறவையும் பெண் பறவையும் சேர்ந்து தான் கூடு கட்டும். அப்படி கட்டும்போது அதுங்களுக்குள்ள தகவல் பரிமாற்றம் செஞ்சு தன்னோட ஜோடிக்கு பிடிச்ச மாதிரி தான் கட்டுமா. இந்த பறவை மரத்தோட கிளைகளுக்கு நடுவுல தான் கூடு கட்டும். அப்படி கட்டப்படுற இந்த கூடு பெருசா இருக்கதால அந்த கூட்டை கட்டி முடிக்க அதிகபட்சமா 1 ஆண்டு கூட ஆகும்னு பறவை ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனா பொதுவா இந்த பறவையால ஏறத்தாழ 2 மாதங்கள்லயே ஒரு பெரிய கூட்டை உருவாக்க முடியும். சில நேரங்கள்ல இந்த பறவை புதுசா கூடு கட்டுறதுக்கு பதிலா கைவிடப்பட்ட கூட்டை புதுப்பிச்சு கூட பயன்படுத்தும். ரூபி த்ரோட்டட் ஹம்மிங்பேர்ட். இந்த சின்ன பறவை ரூபி கற்கள் மாதிரி பளபளப்பான சிவப்பு வண்ண கழுத்தோட ரொம்பவே அழகா இருக்கும். அதே அளவுக்கு இது கட்டக்கூடிய கூடும் அழகா இருக்கும். இந்த இனத்துல பெண் பறவை தான் கூடு கட்டும். பெண் பறவை ஒரு நாளைக்கு சுமார் 7 மணி நேரம் அலைஞ்சு திரிஞ்சு சிலந்தி வலை, பருத்தி, மற்ற பறவையோட இறகு, நார், சின்ன சின்ன இலை அப்படின்னு ரொம்ப மென்மையான பொருட்களை தேடிக்கொண்டு வந்து ரொம்ப அழகான சின்ன கூட்டை கட்டும். இந்த கூடு சின்னதா இருந்தாலும் காற்று, மழை, வெயில் அப்படின்னு எல்லாத்தையும் சமாளிச்சு முட்டைகளை பாதுகாக்கும். இந்த கூட்டுல உள்ள இன்னொரு தனித்துவம் என்னன்னா இந்த கூட்டோட வெளிப்பகுதி அது இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்குமோ அதே வண்ணத்துல இருக்க மாதிரி தான் அந்த பறவை கூடு கட்டும். அதனால இந்த கூடுகள் அவ்வளவு சீக்கிரமா எதிரிகள் கண்ணில் படாது. பால்டீகிள். பால்டீகிள் அல்லது வெண்தலை கழுகுன்னு சொல்லப்படுற இந்த பெரிய பறவை கட்டுற கூடு தான் உலகத்தோட பெரிய பறவை கூடு. இந்த கூடு அதிகபட்சமா 2.9 மீட்டர் அகலமும் 6 மீட்டர் உயரமும் கொண்டதா இருக்கும். இந்த அளவுக்கு பெரிய கூட்டை கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சில பறவை ஆய்வாளர்கள் அமெரிக்காவோட புளோரிடா பகுதியில கண்டுபிடிச்சாங்க. அவங்க வெளியிட்ட தகவல் படி அந்த கூட்டோட மொத்த எடை சுமார் 2 டன். இந்த பெரிய கூடுகளை ஆண் பறவையும் பெண் பறவையும் சேர்ந்து தான் கட்டும். இந்த அளவுக்கு பெரிய கூட்டை கட்டுறது சாதாரண விஷயம் இல்லை. அதனால இந்த வெண்தலை கழுகு ஒவ்வொரு வருடமும் இனப்பெருக்க காலத்துல அதோட பழைய கூட்டையே மறுபடியும் பயன்படுத்தும். எப்போவாவது அந்த கூடு பழசாகி சேதமடைஞ்சா மட்டும்தான் வேற கூட்டை கட்டும். அப்படி புது கூட்டை கட்டுற வேலை 2 இருந்து 3 மாதங்கள் வரைக்கும் நடக்கும். இந்த பெரிய கூட்டோட வெளிப்பகுதி பெரிய பெரிய மரத்துண்டுகளால் ஆனதாகவும் நடுப்பகுதி மட்டும் புல், பருத்தி, இலை அப்படின்னு மென்மையானதாகவும் இருக்கும். ஸ்விஃப்ட்லெட். ஸ்விஃப்ட்லெட் பறவை உருவாக்கக்கூடிய சின்ன கூட்டோட தனித்துவம் அந்த கூட்டை சாப்பிட முடியும். அதனால பறவைக்கு உணவு கிடைக்காத நேரத்துல அந்த கூட்டையே சாப்பிட்டு பசியை தீர்க்க முடியும். இந்த வகை பறவைகள் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள்ல அதிக அளவுல வாழுதுங்க. பொதுவா ஸ்விஃப்ட்லெட் பறவை பாறை இடுக்குகள்லையும் குகைகள்லையும் மறைஞ்சுதான் வாழும். அதுலயும் கூடு கட்டுற இடம் ரொம்ப பாதுகாப்பான, எதிரிகளால சுலபமா அடைய முடியாத இடமா இருந்தா மட்டும்தான் அங்க இந்த பறவை கூடு கட்டும். அதுக்கு முக்கிய காரணம் இது ரொம்ப சின்ன பறவை அப்படிங்கிறதால இதுக்கு எதிரிகள் அதிகம். ஸ்விஃப்ட்லெட் கட்டக்கூடிய கூடுகளை அந்த பறவை மட்டும் இல்லாம மனிதர்களும் சாப்பிடுவாங்க. குறிப்பா சீனாவில் இந்த பறவை கூடு ஒரு பிரபலமான உணவு. ஸ்விஃப்ட்லெட்டோட எச்சிலால உருவாக்கப்படுற இந்த கூடு வெயில் படும்போது பளபளப்பான தங்க நிறத்துக்கு மாறும். சீன உணவு சந்தையில இந்த பறவை கூடு 1 கிலோ சராசரியா 3 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்படுது. சோசியபிள் வீவர். தூக்கணாங்குருவி இனத்தை சேர்ந்த இன்னொரு வகை பறவை தான் சோசியபிள் வீவர். மற்ற தூக்கணாங்குருவி உட்பட பெரும்பாலான பறவைகள் ஜோடி ஜோடியா தனித்தனி கூடுகள்ல தான் வாழும். ஆனா சோசியபிள் வீவர் பறவைகள் குறைந்தது 10 பறவையும் அதிகபட்சமா 500 பறவைகளும் ஒன்னா ஒரே இடத்துல ரொம்ப பெரிய கூடு கட்டி வாழுங்க. இந்த சோசியபிள் வீவர் கட்டக்கூடிய கூடு மரத்தோட உயரமான இடத்துல உள்ள பெரிய கிளையை மொத்தமா ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டிருக்கும்.
இப்படிப்பட்ட பெரிய கூட்ட சோஷியபிள் வீவர் பறவைகள் ரொம்ப சிரமப்பட்டு பல பறவைகள் ஒன்னா சேர்ந்து தான் கட்டும். சோஷியபிள் வீவர் கிட்ட உள்ள ஒரு தனிச்சிறப்பு என்னன்னா, இது விருந்தோம்பல் தெரிஞ்ச பறவை. அதனால இந்த பறவைகள் அதுங்களோட கூட்டுக்குள்ள வேற இனத்தை சேர்ந்த பறவைகளுக்கு கூட இடம் கொடுக்குங்க. ஹார்ன் கூட், இது ஒரு நீர் பறவை. அதனால இது தண்ணி மேலதான் கூடு கட்டும். அப்படி கட்டுற கூடு தண்ணியில ஏற்படக்கூடிய அசைவுகளையும் மற்ற இயற்கை சீற்றங்களையும் தாங்குற அளவுக்கு ரொம்ப வலிமையா இருக்கும். ஹார்ன் கூட் வடமேற்கு அர்ஜென்டினா, தென்மேற்கு பொலிவியா, வடகிழக்கு சிலி போன்ற இடங்கள்ல தான் அதிகமா வாழுது. இது பெரும்பாலும் கடல் மட்டத்துல இருந்து 3000 முதல் 5200 மீட்டர் உயரத்துல தான் வாழும். அந்த அதிக உயரத்துல வீசக்கூடிய வேகமான காத்த கூட இந்த பறவை கட்டுற கூடு சமாளிச்சு நிற்கும். இந்த கூட்டுல பெரும்பாலும் பெண் பறவை தான் தங்கும். அதனால ஆண் பறவை இந்த கூட்டை பார்த்து பார்த்து உருவாக்கும். முதல்ல இந்த பறவைகள் கூழாங்கற்களை கொண்டு வந்து தண்ணியோட ஆழம் குறைவான இடத்துல போட்டு ஒரு சின்ன தீவு போன்ற அமைப்பை உருவாக்கும். அது மேல மரக்கட்டையை வச்சு கூடு கட்டி அது பறக்காம இருக்க கூட்டுக்குள்ளையும் கூழாங்கற்களை போட்டு வைக்கும். இந்த பறவை இதே மாதிரி நவம்பர் மற்றும் ஜனவரி மாதத்துக்கு இடையில ஒவ்வொரு வருடமும் புது கூட்டை கட்டும். காமன் டெய்லர் பேர்டு, இந்தியா, இலங்கை, சீனா அப்படின்னு தெற்காசிய நாடுகளில் வாழக்கூடிய சின்ன பறவை தான் காமன் டெய்லர் பேர்டு அல்லது தையல் சிட்டு. இந்த பறவை அதோட பெயருக்கு தகுந்த மாதிரியே நார், சிலந்தி வலை மாதிரியான விஷயங்களை வச்சு இலைகளை தச்சு அதை வச்சு தான் கூடு கட்டும். முதல்ல இது பெரிய இலைகளை தேர்வு செஞ்சு அதை ஒரு குடுவை மாதிரி தச்சு அதுக்கு நடுவுல மற்ற சின்ன சின்ன இலை, பருத்தி பஞ்சு, நார் மாதிரியான பொருட்களை வச்சு கூடு கட்டும். அந்த இலைகள் கூட்ட மறைச்சிக்கிறதால தையல் சிட்டோட கூடு இருக்கத அதோட எதிரிகளால அவ்வளவு சுலபமா கண்டுபிடிக்க முடியாது. அதனால இந்த சின்ன பறவை அதோட குடும்பத்தோட எதிரிய பத்தி கவலை இல்லாம வாழ முடியும். வீவர் பேர்டு, தமிழ்ல தூக்கணாங்குருவின்னு அழைக்கப்படுற இந்த குருவியோட கூட்டை நம்மள நிறைய பேர் நேர்லயே பார்த்திருப்போம். தூக்கணாங்குருவி அதோட வீட்டை தங்குறதுக்கு மட்டும் இல்லாம தனக்கான ஜோடியை தேர்வு செய்யவும் பயன்படுத்துது. இனப்பெருக்க காலங்கள்ல ஆண் குருவி மரத்தோட உயரமான கிளையில புல்ல பயன்படுத்தி பந்து மாதிரியான கூட்டை கட்டும். அந்த கூடு பிடிச்சிருந்தாதான் பெண் பறவை ஆண் பறவையோட ஜோடி சேரும். ஜோடி சேர்ந்ததுக்கு அப்புறமா இரண்டு பறவையும் சேர்ந்து அதே கூட்டை பெரிய கூடா கட்டுங்க. இந்த கூட்டை பார்த்தாலே இது எந்த அளவுக்கு சிறப்பா கட்டப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியும். தூக்கணாங்குருவி புல், இலை, வேர் அப்படின்னு பல பொருட்களை பயன்படுத்தி சுமார் 6 மாத காலத்தை செலவிட்டு சிறப்பான கூட்டை கட்டி முடிக்கும். இந்த கூடுகள் மழை, வெயில் இப்படி எதையுமே கூட்டுக்குள்ள அனுமதிக்காது. அதே மாதிரி புயல் காற்றே வீசினாலும் கூட்டுக்கு எந்த பாதிப்பும் வராது. உட்பெக்கர், பூமியோட எல்லா இடங்கள்லையும் எங்கெல்லாம் காடுகள் இருக்கோ அங்கெல்லாம் வாழக்கூடிய பறவை தான் மரங்கொத்தி. மொத்தமா இந்த உலகத்துல ஏறத்தாழ 200 மரங்கொத்தி இனங்கள் இருக்கு. இந்த எல்லா இனமுமே மரத்தை தன்னோட வாயால கொத்தி பொந்த உருவாக்கி அதுக்குள்ளதான் வாழும். இப்படி மரத்தை கொத்த வசதியா மரங்கொத்தியோட கழுத்து பகுதியும் அழகும் ரொம்ப வலிமையா இருக்கும். மரங்கொத்தி இந்த வலிமையான அழகை வச்சு தனக்கான கூட்டை உருவாக்குறது மட்டும் இல்லாம அந்த அழகை மரங்கள் மேல கொத்தி தான் தகவல் பரிமாற்றமும் செய்யும். முதல்ல மரங்கொத்தி இறந்து போன மரம் அல்லது உயிரோட உள்ள மரத்துல இருக்கக்கூடிய இறந்த பகுதியை தேடி கண்டுபிடிக்கும். அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஆண் மரங்கொத்தி மரத்தை கொத்தி துளைய உருவாக்கும். அதுக்கப்புறமா அந்த துளைக்குள்ள ஆண் பறவையும் பெண் பறவையும் சேர்ந்து புல், இலை, நார் மாதிரியான மென்மையான விஷயங்களை சேகரித்து வச்சு நல்ல கூட்டை உருவாக்கும். அந்த கூட்டுக்குள்ள முட்டையிட்டு முட்டையில இருந்து சின்ன பறவைகள் வெளியே வந்து அதுங்கெல்லாம் பறக்க ஆரம்பிச்சதும் மரங்கொத்திகள் அந்த மரபொந்த அனாதையா விட்டுட்டு போயிடுங்க. கிரேட் ஹார்ன்பில், இந்த பறவையும் மரங்கொத்தி மாதிரி மரபொந்துல தான் கூடு கட்டும். அதே நேரத்துல இது பாறை இடுக்குகள்லையும் கூடு கட்டும். கிரேட் ஹார்ன்பில் பெரும்பாலும் அதுவா மரத்தை கொத்தி கூட்டை உருவாக்குறதுக்கு பதிலா மரங்கொத்தி கைவிட்ட கூட்டை பயன்படுத்திக்கும். முதல்ல ஆண் பறவையும் பெண் பறவையும் சேர்ந்து மரபொந்துக்குள்ள கூட்டை உருவாக்கும். அதுக்கப்புறமா இனப்பெருக்க காலத்துல பெண் பறவை கூட்டுக்குள்ள போயிடும். இதுக்கப்புறமா ஆண் பறவை மண்ணையும் அதோட எச்சிலையும் பயன்படுத்தி ஒரு சின்ன துளையை மட்டும் விட்டுட்டு மரபொந்த சுமார் 90% அளவுக்கு அடைச்சிரும். பெண் பறவை போடக்கூடிய முட்டைகள் பொறிஞ்சி அதுல இருந்து வர்ற பறவை குஞ்சுகள் பெருசாகிற வரைக்கும் ஆண் பறவை தான் பெண் பறவைக்கும் சின்ன பறவைகளுக்கும் தேவையான உணவை தேடி கொண்டு வந்து அந்த சின்ன துளை வழியா கொடுக்கும். இதனால பெண் பறவையும் சின்ன பறவைகளும் எதிரிகள் கிட்ட சிக்காம பாதுகாப்பா இருக்க முடியும்.
சின்ன பறவைகளுக்கு ரெக்கை முளைச்சதுக்கு அப்புறமா தான் கூட்டை உடைச்சி பெண் பறவையும் சின்ன பறவைகளும் வெளியே வருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.